தமிழகத்தை உலுக்கிய கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிபதி தெரிவித்த கருத்துகள் பரவலாக பேசப்பட்ட நிலையில் நீதிபதி குறித்தே அவதூறு கருத்துகளானது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வந்தது. அதில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? என்னென்ன பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கார்? விரிவாக பதிவு பண்ணுங்க. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது கரூர்ல மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல இது போன்ற அவதூறு மற்றும் வதந்தி கருத்துக்களை பரப்புவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 25 அந்த சமூக வலைதள கணக்காளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்த போது அப்போது தாவேகா தலைவர் விஜய் குறித்து பல்வேறு கண்டனங்களை அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி முன்வைத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல அவதூறு கருத்துக்களையும் வதந்தி கருத்துக்களையும் பரப்பி வந்தனர். இது தொடர்பாக சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த அவதூறு கருத்துக்களை பரப்பிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு புதுக்கோட்டையை சேர்ந்த கண்ணன் மற்றும் கிருஷ்ணகிரியை சேர்ந்த டேவிட் மற்றும் குரோம்பேட்டையை சேர்ந்த சசிகுமார் ஆகிய 3 நபர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் மீது ஐடி பிரிவு மற்றும் அவதூறு கருத்துக்களை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இவர்கள் இந்த அவதூறு கருத்துக்கள் தொடர்பாக மூவரும் மன்னிப்பு கோரிய ஒரு வீடியோ காட்சிகளும் இன்று காலை வெளியானது. இந்த நிலையில இவ்வழக்குல மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடியை சேர்ந்த ஆண்டனி சகாய மைக்கேல்ராஜ் என்பவர் தான் இந்த வழக்குல 4ஆவதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் சென்னை காவல்துறையால கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நீதிபதி குறித்தும் அது மட்டுமின்றி கரூர் வதந்தி குறித்தும் அவதூறு கருத்துக்களை பரப்பினால் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கைது செய்யப்பட்ட 3 நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.